GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஓம் நம சிவாய. எனக்கும் இந்த காலேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. துளுவது இளமை நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். என்னோட ஃபஸ்ட்டு படம். நமக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டே நைட் பார்க்காம வேலை செய்வோம். 25 இயர்ஸ் ரொம்ப கம்மி, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். குட்டி மாதிரி, படிக்காதவன் மாதிரி, விஐபி மாதிரி எங்க தனுஷ் சாரை திருப்பி பார்க்க வாய்ப்பு இருக்காண்ணா? இன்னொரு பெருமை இருக்கு சாருக்கு. துள்ளுவது இளமையில் ஒரு சீனில் என்னை போட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்னு ஓகே ஆகல டேக்கு. ஸோ டைரக்டர் போய் சொல்லிட்டாரு, நல்லா அடிங்க சார்னு. போட்டு பூட்ஸ் காலில் என்னை மிதிச்சு தள்ளிட்டாரு இவரு. ஏப்ரல் 30th கரசாமி தியேட்டரில் வரப்போகுது. வேல்ஸ் ஃபிலிம் உடைய ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. ஓம் நம சிவாய. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததில். நீங்கள் வந்தே ஆகணும்னு உங்களால் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எனக்கும் இந்த காலேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. துளுவது இளமை நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். என்னோட ஃபஸ்ட்டு படம். இங்கேருந்து அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. ஆனால் அதை தவிர நான் காலேஜ் பக்கம் போனதே இல்லை. பட் இன்னைக்கு இங்கே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். சொல்லுவாங்கல்ல, ஐ கேம் இன் ஹியர் as a small boy அப்படின்வாங்க. அப்படி துள்ளுவது இளமையில் வந்து இன்னைக்கு 25 வருஷம் பயணத்தில் உலகம் ஃபுல்லாக இந்தியன் சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் பேர் எடுத்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. அன்னைக்கு இவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவரை தெரியாதவர் யாரு அப்படின்னு தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் அன்புக்கும் அந்த வளர்ச்சிக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனல் டவுட்டு. 4 வருஷம் 5 வருஷம் ஒரு வேலை செஞ்சாலே லைட்டாக கொஞ்சம் போரிங்காக இருக்குது, லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு நடுவில் எதுவும் நேற்று வந்து பையன் மாதிரியே 25 வருஷம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு என்ன சார் ஃபாலோ பண்ணோம்? அதுக்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு விஷயம். நமக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டே நைட் பார்க்காம வேலை செய்வோம். 25 இயர்ஸ் ரொம்ப கம்மி, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸே. அது என்னமோ ரைட் தான் சார். அதே மாதிரி தான் இருக்கீங்க, எப்படின்னே தெரியல சார். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். நீங்கள் வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சன். மீடியாவில் எல்லா கிராஃப்ட்ஸுமே நீங்கள் பண்ணிட்டீங்க, தெரியாத விஷயங்களே இல்லை. ஸோ மீடியாவை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு தனுஷ் சாரோட மீ டைமில் என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுடைய பர்சனல் ஹாபி ஏதாவது ஃபேவரட் ஏதாவது ஒரு விஷயம் மீடியாவை தவிர்த்து? புக்ஸ் நிறையா படிப்பேன், படங்கள் பார்ப்பேன், என் பசங்களோட விளையாடிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுவேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக சினிமா தான். ஆமாம், ஃப்ரீ டேஸே ரேராக தான் இருக்கும். இருந்தால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான். ஓகே. ஆனால் எப்பவுமே ஒர்க் ஹாலிக் தான் இல்லைண்ணா? பயங்கர ஒர்க் ஹாலிக் தான் எப்பவுமே. ஒர்க் ஹாலிக்குங்கிறத விட இப்போது நமக்கு ஃப்ரீ டைமில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் பிடிக்கும் இல்லையா? எனக்கு வேலை செய்கிறதே அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால் அது ஒர்க்காகவே நம்ம பார்க்குறது இல்லை. நான் காலையில் கிளம்பி போகும்போதே ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டி போகிற மாதிரி தான் போவேன். இப்போ வேற ஜென்ரலாக சில பேர்கிட்ட கேட்போம், உங்களை அப்படி கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் பண்ணாத ஜானரே இல்லை. ஆனால் பசங்க சார்பாக ஒன்று கேட்கணும்னு ஆசைண்ணே. குட்டி மாதிரி, படிக்காதவன் மாதிரி, விஐபி மாதிரி எங்க தனுஷ் சாரை திருப்பி பார்க்க வாய்ப்பு இருக்காண்ணே? பொண்ணுங்க எஸ்பெஷலி கேட்குறாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்கண்ணே, நீங்க சொன்ன அந்த டைலாக எந்த வேலையும் செய்யாம அப்படின்னு ஆரம்பிச்சா டைலாக் அங்கே முடியும்ண்ணே. ஸோ அந்த மாதிரி படங்கள் வாய்ப்பு இருக்காண்ணே? இல்லை, எல்லாம் ஐ லவ் யூ டூ சார். இந்த பக்கம் பாவன் சார். இல்லை, எனக்கும்
எல்லா மாதிரி ஜானர்ஸான படங்களும் பண்ணணும்னு ஆசை தான். அதனால தான் மாறி மாறி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் குட்டி, உத்தம புத்திரன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ண இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பசங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். நானும் பண்ணுவேன், பட் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவேன். பட் பார்க்கலாம், யூ நெவர் நோ. வெயிட்டிங்ண்ணே. சூப்பர் சார், த லிஸ்ட் இஸ் so big and lots and lots of love and fans சார். உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க, அதில் ஒன் ஆஃப் த ஃபேன் நானும் தான். ஸோ ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை இருந்தால் சொல்லுங்கள், வந்து சேர்ந்துறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கு. எங்களுக்கு ஒரு ஆசை, எங்களுடைய சான்சலர் ப்ரொடியூசர் சார் இங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் ரசித்து பார்ப்போம். நீங்கள் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் கிட்ட ரசித்து பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர் வந்து ஐஸ்வரி சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப முயற்சி பண்ணி தன்னுடைய உழைப்பாலேயே அவரை வந்து மேலே வந்தவர். இவ்வளோ தூரம் உயர்ந்ததுக்கு அப்புறமும் இத்தனை காலேஜ், இவ்வளோ யூனிவர்சிட்டி, எவ்வளோ அவர் பண்ணாத இதுவே இல்லை. நிறைய இஸ் அ நாட் ஓன்லி எஜுகேஷன், பட் அது எல்லாமே இஸ் அ பிக் ஆண்டர்ப்ரனர். அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமும் கிரவுண்டடாக, சிம்பிளாக, ஹம்பிளாக இருக்கணுங்கிறது நிச்சயமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப சிம்பிளான மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். அது ரொம்ப அபூர்வம் பார்க்கறது. ஏன்னா நேற்று பார்த்தவங்களே நம்ம நாளைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, ஆனால் என்னைக்கும் ஒரே மாதிரி. இன்னொரு பெருமை இருக்கு சாருக்கு. துள்ளுவதில் ஒரு சீனில் என்னை போட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்னு ஓகே ஆகலை டேக்கு, ஏன்னா அடி சரியாக விழலைன்னு. ஸோ டைரக்டர் போய் சொல்லிட்டாரு, நல்லா அடிங்க சார்னு. போட்டு பூட்ஸ் காலில் என்னை மிதிச்சு தள்ளிட்டார் இவருக்குமே என் கூட அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னுடைய முதல் படத்துலேருந்து எனக்கு சாரை நல்லா தெரியும். இப்போ வெயில்ஸ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு திருவான்மியூர், அடையாறில் கூட இன்னும் புதுசாக 2 பிரான்ச் வரப்போகுது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் ஐ குட் பி ஹியர் வித் ஹிம் இன் தி சேம் பிளேஸ். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், நம்ம கவுண்டர் சான்சலர் கிட்ட கண்டிப்பா ஏதாவது கேட்டானோ சார்? நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இவரை கூட்டு வந்ததே பெரிய விஷயம். எங்க கல்ச்சுரல்ஸ்க்குலாம் எவ்வளவு வருஷம் கழிச்சு சார்? முதல்ல தனுஷ் சார் வேல்ஸ் நட்சத்திராவுக்கு வந்ததுக்கு என்னுடைய முதல் நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இது வரைக்கும் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து இங்கே நம்ம வேல்ஸுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு சார் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வரணுன்னு உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஆசை சார், ஒன்று கேட்கணுன்னு. 10 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 25 படங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவார்? என்ன வேல்ஸ் ஃபிலிம் உடைய ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. ஒரு ஸ்டேஜில் லைட்டாக அந்த வார்த்தையை சொன்னதுக்கே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ சாரும் அதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாரு. அங்கேயும் எல்லாரும் வெயிட்டிங். ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாரு, நீங்களும் வட சென்னை 2 பற்றி. ஆமாம் சார். ஆமாம், உங்களுடைய சேர்மன், எங்கள் ப்ரொடியூசர், அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வட சென்னை டாபிக் விட்டுட்டு வேறு ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், அதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு சார். ஸோ வெரி ஹாப்பி. ஐ யூ ஆல் ஹாப்பி? அவ்வளோதான் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏதாவது அட்வைஸ் சொன்னால் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டா பாடிடலாமா சார்? அட்வைஸ் சொல்கிறேன்னு இல்லை, சும்மா எனக்கு நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா எப்படா காலேஜ் போவோம்னு நினைக்கும் போதெல்லாம் கட் அடிக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ் டைம் வந்து ஆனால் காலேஜ் போக முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப். ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படா காலேஜ் முடிக்கலாம், வேலைக்கு போயிட்டா we can live life under our own terms, அப்படி ஆகிடும் அப்படின்னு நினச்சோன்னு சொல்லுவாங்க. பட் அதையும் கிராஸ் பண்ணி லைஃப்குள்ளே போனோன்னு தான் தெரியும் ஸ்கூல் டைமும் காலேஜ் டைமும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான டேஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் லிவ் த்ரூ இட். ஒரு நாளையுமே வந்து என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் 2 முக்கியமான விஷயம் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று மேனிஃபெஸ்டேஷன். மெடிடேஷனும் நீங்கள் போகணும்னு நினைக்கிற உயரத்துக்கு உங்களை ரொம்ப சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும். மேனிஃபெஸ்டேஷன் அதை ரியாலிட்டியாக மாற்றும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, எங்கே போய் அடையணும்னு நினைக்கிறோமோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மைண்டில் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நம்பி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதான் மேனிஃபெஸ்டேஷன். சிம்பிளாக அது நிச்சயமாக உங்களை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும். இதுக்கு மேலே அட்வைஸ் சொல்லி போர் அடிக்கலாம் உங்கள் யாரையோ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். அண்ட் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அடைய நினைக்கும் உயரத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் சார், ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எங்கள் சேர்மன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நீங்கள் பயங்கரமாக அசோசியேட் ஆகி இவ்வளோ அழகான ஒரு ட்ராவல் இருக்குது. எங்கள் தனுஷ் சார்கிட்ட நீங்கள் பயங்கரமாக ரசிக்கிற விஷயம் அப்படின்னு எது சார் சொல்லுவீங்க? அவருடைய சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன். அவர் எதை செஞ்சாலும் அந்த 3த்தையும் அவர் கையாளுறாரு. இப்போ நம்ம படம் கரசாமி ரிலீஸ் ஆக போகுது. அதையும் சொல்லிடலாமா? ஏப்ரல் 30 கரசாமி தியேட்டரில் வரப்போகுது. அதுக்கு சார் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடாக. இது வரைக்கும் எந்த ஹீரோவும் அந்த அளவுக்கு படம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெரி டெடிக்கேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேசும்போது ஓம் நமச்சிவாயா அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர் சார். எங்களுக்காக ரிலீஸ் டேட்டும் சொல்லியிருக்கீங்க, பல அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.